கோயம்புத்தூர் போத்தனூர் செட்டிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட விலை 6 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. தாமரை கோயிலுங்க, செட்டிப்பாளையத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயிலுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூரிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போவாங்க. பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. என்னன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே வாங்க வர்றவங்களுக்கு நம்மளுடைய ஃபாலோவருக்கு மட்டும் 25,000 ஒரு சென்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கார்மெண்ட்ஸ் வைக்கிறதுக்காகட்டும், ஒரு சின்னதாக பிரைமரி ஸ்கூலு இல்லை கவர்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டல் வைக்கிறதாகட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருப்பீங்க. ஊருக்குள்ளேயே வேணும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்பேசிஸாக வேணும் அப்படின்னு சொல்லி தேடிருப்பீங்க. உங்களுக்கான ஒரு செம்ம ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவேன். நம்மளுடைய போத்தனூர் செட்டிப்பாளையம் மெயின் ஜங்ஷனில் இருந்து நடந்தே வந்துடலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சைடுமே ரோடு அக்சசபிள் இருக்குது. கிண்டர் கார்டன் ஸ்கூலு, ப்ளே ஸ்கூலு, ஓல்டேஜ் ஹோம்ஸு, இது மாதிரி அப்ளிகேஷனுக்கு நீங்கள் எந்த விதமான இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் அப்படியே நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆகட்டும், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ஆகட்டும், எல்லாமே சூப்பர் மார்க்கெட்ஸு எல்லாமே ரொம்ப நியரஸ்ட் பிளேஸுங்க. உள்ள யூஸ் பண்ணியிருக்க அந்த விட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் பண்ணியிருக்காங்க. 575 சொன்னோம் டிஸ்கவுண்ட் போக. ஸோ அதிலிருந்து ஸ்லைட் நெகஷபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு தான். சரிங்களா சார்? லோன் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க சார். இங்கே இருக்க ஸ்டேட் பேங்க்லேருந்துமே பண்ணிக்கலாங்க. லோன் ஃபெசிலிட்டிஸ் கம்ப்ளீட்டாக அந்த லேண்ட் ஃபுல்லி எக்யூப்டு ஃபார் லோன் அப்ளிகேஷனுங்க. என்ன இதில் சேலரி பீப்புள்ஸ், பிஸ்னஸ் பீப்புள்ஸ், எந்த பீப்புள்ஸாக இருந்தாலும் இமீடியட் லோன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். நம்ம கோயம்புத்தூர் போத்தனூர் செட்டிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட விலை 6 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியாக இப்போ குடி வர்ற மாதிரியே உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகளும் இருக்கிற மாதிரி சூப்பரான ஒரு சைட்டை நம்ம இன்றைக்கி ஷூட் எடுக்கிறக்க வந்திருக்கோம். பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க, என்னடா அது ஒரு மாதிரி தாமரை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாமரை கோயிலுங்க, செட்டிப்பாளையத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயிலுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூரிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 20 சென்ட் இருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. ஸோ என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா இதுதான் கேட்டு. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்ம போத்தனூர் செட்டிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சுற்றியுமே குடியிருப்புகளுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1000-2000 வீடுகள் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கும். அதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சென்ட்டோட விலை 6 லட்ச ரூபா. ஆனால் பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. என்னன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே வாங்க வர்றவங்களுக்கு நம்மளுடைய ஃபாலோவருக்கு மட்டும் 25,000 ஒரு சென்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. இப்போ உடனே வந்தீங்கன்னா. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கார்மெண்ட்ஸ் வைக்கிறதுக்காகட்டும், ஒரு சின்னதாக பிரைமரி ஸ்கூலு இல்லை கவர்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டல் வைக்கிறதாகட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருப்பீங்க. ஊருக்குள்ளேயே வேணும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்பேசிஸாக வேணும் அப்படின்னு சொல்லி தேடிருப்பீங்க. உங்களுக்கான ஒரு செம்ம ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவேன். நம்மளுடைய போத்தனூர் செட்டிப்பாளையம் மெயின் ஜங்ஷனில் இருந்து நடந்தே வந்துடலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சைடுமே ரோடு அக்சசபிள் இருக்குது. நீங்கள் இந்த சைடு பொள்ளாச்சி போயிடலாம், கேரளா போயிடலாம், ஸோ திருப்பூர் போகலாம், ஸோ கோயம்புத்தூர் சிட்டிக்கு போகணும் அப்படின்னாலும் எல்லாத்துக்கும் மெயின் ஜங்ஷனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம போத்தனூர் செட்டிப்பாளையம் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ நம்ம கூட சார் இருக்காங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பராக இருக்குங்க சார். ஆக்சுவலாக நானே செட்டிப்பாளையம் தான், என் வீடு செட்டிப்பாளையத்தில் தான் இருக்குது. ஸோ செட்டிப்பாளையம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டில் ரொம்ப ஸ்பீடாக இருக்குங்க சார். ஸோ இங்கே நியர்பை கம்பெனிஸ் ஆகட்டும், அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு சொல்லி கம்பெனிகள் ஆகட்டும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்லேயும் சரி, ரோடு அக்சசபிள் எல்லாமே உங்களுக்கு ஃபாஸ்ட் க்ரோத்திங்காக இருக்குது. ஸோ நியர்பை காலேஜஸ், அவ்வளோ காலேஜஸ் இருக்குது நம்மளுக்கு. கண்டிப்பாக நம்ம இந்துஸ்தானில் இருந்து விஎஸ்பி காலேஜ்லேருந்து எல்லா காலேஜஸுமே நம்மளுக்கு ரொம்ப நியரில் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ அப்படிப்பட்ட இவ்வளோ மெயினான இடத்துல வெறும் ஒரு சென்ட் 6 லட்சம் ரூபாய்க்கு எப்படி சார் கொடுக்குறீங்க? அதுவும் டிஸ்கவுண்ட்லாம் 25,000 கொடுத்துறீங்க சென்ட்டுக்கு. சார் ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது 100% வாஸ்தவம் தாங்க. ஓகே. கோயம்புத்தூர் சிட்டியே இப்போ ரீசெண்ட் டேஸில் கம்ப்ளீட்டாக நல்ல கம்ப்ளீட் க்ரோத் சிட்டிங்க. இதில் இப்போ போத்தனூர் செட்டிப்பாளையம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கவர்மெண்ட் செக்டார்லேருந்து, ப்ரைவேட் செக்டார்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்லேருந்து எல்லாமே நல்ல டெவலப்பாக இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட் வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே லூக்கரு, ஹைடெக்கு, ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் எல்லா கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க இங்கே. ரீசெண்டாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிங்க இது. இதை மக்களுக்கு பயன்படுற வகையில் நாங்கள் கொடுக்கலான்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த பண்ணிட்டு இருக்கோங்க. சரிங்களாங்க சார்? இது எங்களுடைய இனிஷியல் ப்ராஜெக்ட்டில் மக்களுக்கு பயன்படுற அளவுக்கு நல்லபடியாக தெளிவாக கொடுக்கணுன்றதுனால தான் நாங்கள் இது இவ்வளோ பக்காவான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எல்லாம் கிடச்சிச்சுன்னா ஒரு சென்ட்டே 10 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் சேல் பண்ணுவாங்க. ஏன்னா ஊருக்குள்ளே இருக்குது, கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக இதை ஒரு 10க்கு மேலே தான் சேல் பண்ணுவாங்க. ஆனால் சார் பார்த்தீங்கன்னா நாங்கள் இனிஷியலாக கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி ஒரு சென்ட்டோட விலையே வெறும் 6 லட்ச ரூபா, நம்ம ஃபாலோவருக்காக 25,000 டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் 5,75,000 பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் யாரெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம்னா, நீங்கள் ஹவுஸ் கட்டுறவங்களா இருந்தாலும் தாராளமாக வரலாங்க. இல்லை கமர்ஷியலாக ஏதாவது நீங்கள் கார்மெண்ட்ஸோ ஏதாவது ஒரு கம்பெனி மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் சென்டரில் இதில் ஆக்சஸ் பண்ணிவிட்டு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டாஃப்ஸ் தங்குற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் சார் நிறைய
நிறைய ஐடியாஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, அது சொல்லுவாங்க சார். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்க பில்டிங்கை வந்துட்டு என்னென்ன அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கிண்டர் கார்டன் ஸ்கூலு, ப்ளே ஸ்கூலு, ஓல்டேஜ் ஹோம்ஸு, இது மாதிரி அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த விதமான இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் அப்படியே நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. சேம் ஆஸ் இட் இஸ் எந்த கண்டிஷனில் இருக்கோ இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணி. டேமேஜ் எதுவும் பெருசாக உள்ளெல்லாம் எந்த டேமேஜும் இல்லைங்க. நாங்கள் உள்ளேயும் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்டில் எடுத்து காட்டுறோங்க, சரிங்களா? அது இல்லாமல் இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்துட்டு இல்லை எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் இதை வந்துட்டு ஒரு சைட் மாதிரி பிரித்து நாங்கள் வந்துட்டு இங்கே இருக்க இப்போ ரீசெண்ட் டேஸில் இருக்க இப்போ இந்த கம்பெனி பீப்புள்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஹையர் அஃபிஷியல்ஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு இங்கேயே ரெசிடென்ஸ் பிளேஸ் இமீடியட்டாக வேணுன்றதுனால சைட்டாக பிரித்து அவங்க ரெசிடென்ஷியல் பிளாஸ் கூட அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. அது மாதிரியான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்துட்டு நம்ம செட்டிப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்டேட் பேங்க் ஆகட்டும், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ஆகட்டும், எல்லாமே சூப்பர் மார்க்கெட்ஸு எல்லாமே வந்துட்டு ரொம்ப நியரஸ்ட் பிளேஸுங்க. ஈஸி ஆக்சஸ் டு என்டையர் அவுட் கோயிங் திங்ஸ் இன் டு தட் சிட்டி லெவலுங்க, சரிங்களாங்க சார்? இதை வந்து நாங்கள் இவ்வளோ ப்ராப்பராக பண்ணுறதுக்கு இதுதான் எங்களோட இனிஷியல் மோட்டிவே வந்து இதுதான். எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வி ஹேவ் டு கிவ் இட் இந்த பெஸ்ட் திங்ஸ், பெஸ்ட் ப்ரைஸ்ன்றதுனால தான் இந்த இதுக்கு நாங்கள் கொடுக்குறோங்க. இதை வந்து சார் ஆக்சுவலாக நம்ம சைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காந்திபுரத்துக்கு பஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து பல்லடம், திருப்பூர் போகிறதுக்கு பஸ் இருக்குது. பொள்ளாச்சிக்கு போகணுமா அங்கேயும் பஸ் இருக்குது. எல்லா ரூட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பஸ் இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம சைட்டில் இருந்து நீங்கள் வந்து நடந்தே வந்து போயிடலாம். அதேமாதிரி நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராசரி ஷாப்லாம் வந்து சொல்ல தேவையில்லை. இது ஆக்சுவலாக வந்து ஊருக்குள்ளே இருக்குது, சரிங்களா? நான் திரும்பி மென்ஷன் பண்ணிக்கிறேன். சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல், கற்பகம் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. பக்கத்தில் வந்து சின்ன சின்ன ஃபீவர்ஸ் ஏதாவது இருக்குனாலும் உங்களுக்கு கிளினிக், அபி கிளினிக் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மெயினான இடத்துல இந்தளவுக்கு ரேட்டு இவங்க கொடுத்தோன்னு எனக்கே ஷாக் ஆகிருச்சிங்க. ஏன்னா அவ்வளோ கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சைட் நம்ம வீடியோ போட்டோன்னே உடனே சோல்ட் ஆகும், சரிங்களா? ஆனால் உடனே வாங்குறவங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது சார், அதை நீங்கள் சொல்லிடுங்க. ஆக்சுவலாக நம்ம வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு வந்துட்டு நம்ம சாரோட திங்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வரவங்களுக்கு வந்து ஒரு 25,000 வந்துட்டு இமீடியட்டாக கேஷ் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோங்க. அது இல்லாமல் இமீடியட்டாக கரையம் பண்ணுறோம் அப்படின்ற வித்தவுட் ஒரு ப்ரிமிசபிள் லிமிட்டில் வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே பண்ணுறோம் அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு ஸ்லைட் நெகோஷியேஷன் வந்து அப்ளிகபிளுங்க. அதாவது 575 சொன்னோம் டிஸ்கவுண்ட் போக. ஸோ அதிலிருந்து ஸ்லைட் நெகோஷியபிள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு தான், சரிங்களா? ஸோ அதேமாதிரி இதுக்கு வந்து லோன் போட்டுக்கலாமாங்க சார்? லோன் ஃபெசிலிட்டிஸ் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க சார். இங்கே இருக்க ஸ்டேட் பேங்க்லேருந்துமே பண்ணிக்கலாங்க. லோன் ஃபெசிலிட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டாக அந்த லேண்ட் வந்து ஃபுல்லி எக்யூப்டு ஃபார் லோன் அப்ளிகேஷனுங்க. என்ன இதில் வந்து சேலரி பீப்புள்ஸ், பிஸ்னஸ் பீப்புள்ஸ், எந்த பீப்புள்ஸாக இருந்தாலும் வந்துட்டு இமீடியட் லோன் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளுங்க. பண்ணிக்கலாம். உங்களுக்கு லோனும் வந்து போட்டுக்கலாங்க. இது உங்களுக்கு கவர்மெண்ட் சைடுலேருந்து எனக்கு தெரிஞ்சு 50% எனக்கு தெரிஞ்சு லோன் கிடைச்சிடும் சார். அப் டு 80% வரைக்கும் உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. 80% வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஸோ இப்போ அப்படியே நம்ம வந்து சைட்டோட என்ட்ரன்ஸ்ல இருந்து அப்படியே வாக் பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு இதாக நம்ம அப்படியே காமிச்சாரே வாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மெயின் ரோட்ல இருந்து வரக்கூடிய வழிங்க. இந்த வழியில் வந்து நம்மளுடைய சைட்டுக்கு வந்து வந்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரீசெண்டாக இவங்க உள்ளே க்ளீன் பண்ணாங்க, புல்டோசரே வந்துச்சு, சரிங்களா? லாரியெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ இந்த ரோட்டில் வந்து அவங்க அப்படியே வந்தோன்னையும் ஸோ அப்படியே நம்மளுடைய சைட்டுக்கு வந்து போகிறோம். ஸோ இந்த வழியில் தான் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு போகிற வழி. இந்த காம்பவுண்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஸோ நம்ம காமிச்சோம் லோட்டஸ் டெம்பிள் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அந்த டெம்பிளோட காம்பவுண்டு தான் இது, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இதுதான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிங்க. இந்த இடத்துல எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள். 1, 2, ஒரு 3 லாரி நிப்பாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காக 3 லாரியை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிட முடியாது. ஸோ சைடில் ஒரு 2 லாரி நிப்பாட்டினாலும் அந்த ஓரம் இந்த ஓரம் நிப்பாட்டினாலும் கூட எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்றதை நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ கார் இங்கே நிப்பாட்டியிருக்காங்க பாருங்கள், ஈஸியாக வந்து நம்ம வந்து போய்க்கலாம். அதே மாதிரி இங்கே சார் சொன்ன மாதிரி இந்த ப்ரைமரி ஸ்கூல்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் எதாவது வைக்கிறீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து பிக்கப் பண்ண வர்றாங்க அப்படின்றப்போ தாராளமாக அவங்களுடைய பைக்ஸு, ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் வந்து வெளியிலேயே கூட நிப்பாட்டினாலும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. செகண்ட் வந்து இது வந்து உங்களுக்கு டெட் எண்டு, இங்கே வாங்களேன். ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு டெட்ன்றப்போ வந்து அதிகமாக வெஹிக்கிள்ஸ் இதுக்குள்ளே வராது, சரிங்களா? உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்கள் எதாவது வெஹிக்கிள்ஸ் நிப்பாட்டினாலும் கூட கசகசன்னு உங்களுக்கு ஹார்ன் அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ வெளியிலேயே பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பஞ்சாயத்து தண்ணிக்கான ப்ரொவிஷன் வந்து வெளியில் இருக்குது. அதாவது தெரு குழான்னு சொல்லுவாங்க, அந்த குழா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நம்ம சைட்லேயும் இண்டிவிஜுவலாக வந்து இந்த வீட்டு கனெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இது வீட்டு கனெக்ஷன். ஆமாங்க, வீட்டு கனெக்ஷனுங்க. குடிக்கிற தண்ணி வந்து உங்களுக்கு வந்துருங்க. இபி கனெக்ஷன் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே இபி கனெக்ஷனும் இருக்குங்க உள்ளுக்குள்ளே. இங்கே வாங்க காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். இபி போஸ்ட் இருக்குது. நம்மளுடைய சைட்டு வாசலில் தான் போஸ்ட் கம்பியே இருக்குது, சரிங்களா? அதுலேருந்து இபி வந்து உள்ளே இருக்குது, சரிங்களா? அப்போ தண்ணி, இபி பிரச்சனை இல்லை. நீங்கள் போயிட்டு வர வழி பிரச்சனை இல்லை, சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரு சூட்டபுளாக ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியாக வந்து இருக்குங்க. அதுமாதிரி டாய்லெட், பாத்ரூம் எல்லாமே வந்துட்டு அவுட்டோரில் வந்துட்டு இருக்குங்க. இண்டிபெண்ட் அவுட்டோர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள்,
இதுக்கு முன்னாடி வந்து இது என்னமா யூஸ் பண்ணிருந்துருக்காங்க? இது வந்து ஒரு பழைய ஒரு ஜமீன்தாரோட பில்டிங். இது வந்துட்டு அவங்களோட பீப்புள்ஸ்க்குலாம் வந்துட்டு ஃபுட்டு சர்வ் பண்ணுறதுக்கு, ஆஃப்டர்நூனில் ஃபுட்டு இது பண்ணுறதுக்கு, அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு அது வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுற இடங்க. அங்கேருந்து இந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து சர்வ் பண்ணுற இடங்க. ஓகேவாங்க சார். இது வந்து அவங்களோட மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த மெயின் பில்டிங் வந்து அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ரூம்ஸாக வந்து பார்ட்டிஷனாக பிரித்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்டாஃபை தங்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னாலும் வெளியில் இங்கே வைக்கிறனாலும் ஓகே. இல்லை உள்ளே வந்து தையல் மிஷின் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணனாலும் ஓகே. அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து பாருங்களேன். இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். இப்போ ஏதாவது உங்களுக்கு லோடு கொண்டு வர்றீங்க அப்படின்னாலும் ஒரு லாரியிலே கொண்டு வரீங்களா, லாரியே உள்ளே வந்துடும். சரிங்களா? உள்ளே வந்து ஆக்சுவலாக புல்டோசர் இதுக்குள்ளே வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லாரியே வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க அப்படியே போகலாம். அந்த காலத்து பில்டிங்கிறப்போ வந்து சொல்லவே தேவையில்ல, ஹெவியாக இருக்கும். ஸோ சுற்றியுமே காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே வந்து உங்கள் ஸ்பேஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க. தாராளமாக நீங்கள் எதுக்கு வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கிணறு உள்ளே ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் அதில் வந்து வாட்டர் இப்போதைக்கு இல்லை. நீங்கள் வேணும்னா அதுக்கு மேலே வந்து குழி போட்டுக்கலாம். பட் இப்போ யாரும் கிணறெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை, போர் போட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த சைட்டுக்கு எதுவுமே தேவையில்லை, ஏன்னா தண்ணி பஞ்சாயத்து தண்ணியே வந்து உங்களுக்கு வந்துடுது. ஸோ இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ரூம்ஸுங்க. ஆக்சுவலாக இது வந்து மொத்தம் 20 சென்ட்டுங்க. ஓகே, கம்ப்ளீட்டாக வந்து மொத்தம் 20 சென்ட்டுங்க. ஓகே. இது 20 சென்ட்டில் வந்துட்டு 5 சென்ட் வந்து கம்ப்ளீட்டாக பில்டப் ஏரியாங்க. இந்த கம்ப்ளீட்டாக இந்த பில்டிங் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஓகே. ரோடு வீடு வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து 5 சென்ட் வந்துட்டு 4.25 5 சென்ட் வந்து பில்டப் ஏரியாங்க. பேலன்ஸ் 15 சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டுங்க. இதை வந்து நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள யூஸ் பண்ணியிருக்க அந்த விட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் பண்ணியிருக்காங்க. தேக்கு மரத்தில் மரங்கள் எல்லாமே தேக்குங்க. அதுவும் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கலாங்க. இங்கே வந்து மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் கை மரம் தாங்க. இந்த மரம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜான ஒரு பாயிண்ட்டுங்க. இதை வந்து நீங்கள் பிரித்து எடுத்து இது பண்ணாலுமே வந்துட்டு உங்களுக்கு இது எல்லாமே வந்து திரும்ப ரியூஸ் ஆகிற ஐட்டம் தாங்க இதெல்லாம் வந்து. சரிங்களாங்க சார். ஸோ இப்போ வந்து ஒருத்தர் வாங்குறாரு, அண்ணன் தம்பி ஒரு 3 பேர் இருக்காங்க. ஸோ ஒருத்தர் பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க 3 பேர் தனித்தனியாக பிரிச்சுக்கலாமா? பண்ணிக்கலாங்க. அது வந்து அவங்களோட ஸ்டார்டிங்லேயே வந்து 3 பேருக்கு பிரிக்க முடியாது இல்லை? ஸ்டார்டிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒருத்தவங்கள்ட்ட பண்ணி அதுக்கப்புறம் 3 பேருக்கு பிரிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை, அது வந்து அவங்க எப்படி, அதாவது அது வந்து அவங்க அண்ணன் தம்பி 3 பேரோட விருப்பம் தாங்க. அவங்க பண்ணிக்கிறதா இருந்தால் பிரிச்சுக்கலாம். இல்லை அவங்க 3 பேருமே அவங்கவுங்க பேரில் இண்டிவிஜுவலாக பண்ணிக்கிறனாலும் கிரைம் பண்ணிக்கலாம். அது நீங்கள் பண்ணி தருவீங்க? பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இதுவே கிடையாதுங்க. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், அப்போ வந்து உங்களுக்கு 3018 உங்களுக்கு வந்து ஒரு 6.5 சென்ட் 6.25 சென்ட்டுன்னு சொல்லி நீங்கள் அப்படி கூட வந்து பிரித்து கொடுத்துக்கலாம். ஒரு 3 பேரை நீங்கள் பிரிக்கும் போது கூட வந்து நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த ஊருக்குள்ளே இவ்வளோ வீடுங்க, குடியிருப்புகளுக்கு மத்தியில் செகண்ட் வந்து ரோடு அக்சசபிள், ஹாஸ்பிட்டல்ஸு, காலேஜு, இவ்வளோ மெயினான இடத்துல கண்டிப்பாக வந்து இந்த சைட்டு வந்து இவ்வளோ லோ பட்ஜெட்டுக்கு கிடைக்காது. இந்த சார் சொன்ன மாதிரி இந்த 5 சென்ட் வந்து இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு கட்டணும் அப்படின்னீங்கனாலும் கூட குறைஞ்சது ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வரும். அதாவது நான் இந்த மெத்தடில் சொல்கிறேன் நான். சரிங்களா? நீங்கள் ஒரு பில்டிங்காக கட்டி ஒரு கான்ட்ராக்ட்லாம் போடணுன்னா அது எங்கேயோ போய் 50 லட்ச ரூபா வந்துடும். பட் இந்த மெத்தடில் நீங்கள் இப்போதைக்கு ஒரு பேசிக்காக வந்து ஒரு கட்டணும் அப்படின்னாலும் குறைஞ்சது 5 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வரும். சரிங்களா? அதெல்லாம் வந்து எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. நீங்கள் டெமாலிஷ் பண்ணிவிட்டு திரும்ப புதுசாக கட்டினாலும் ஓகே, இல்லை நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணாலும் தாராளமாக டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்திருக்கு, ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்து சார் இப்போ கையில் வச்சுருக்காங்க. சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. யாருக்கு லக்க இருக்கோ கிடைக்கும். சரிங்களா? கண்டிப்பாக டேரெக்டாக வாங்க, உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சார் வந்து சொல்லுவாங்க. வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பெஸ்ட்டாக பண்ணிக்கலாங்க. we are ready to serve you in a better way. ஸோ கண்டிப்பாக எப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீட் பண்ணுங்க தமிழ் வாகர். பை.